வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்களுக்கான நிகழ்ச்சி. 24ஆம் தேதி மே மாதம் தொடங்கி 30ஆம் தேதி மே மாதம் வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற தொழில் சொல்லுவாங்க, செய்யும் தொழிலே தெய்வம்னு. செய்கிற தொழிலில் பர்ஃபெக்ஷன் மட்டும் இல்லை, ஹை ஸ்பீடில் பண்ணுவீங்க. ஏன் 10ஆம் வீட்டில் செவ்வாய் 4ஆம் வீட்டை பார்க்கிறார், அதுதான் அதோடைய அர்த்தம். ரொம்ப சிறப்பான ஒரு செயல்பாடு. இவருக்கு நிகர் இவர்தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திறமையான ஒரு செயல்பாடு உங்கள்கிட்ட வெளிப்படக்கூடிய ஒரு காலம். நல்ல பெயர் உண்டு. உங்களுடைய வாக்கில் பவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய வாக்கு. முக்கியமான காரணம், வாக்கு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 11ஆம் வீட்டில் இருக்கிறார், புதனோடு சேர்ந்து. கேட்கவே வேண்டாம். சொல்லுவாங்க, எந்த டைரக்ஷன்லேருந்து பார்த்தாலும் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அதாவது வைரத்தை அழகாக கட் பண்ணால் அதை எப்படி நீங்கள் அந்த வைரத்தை பார்த்தாலுமே அது அழகாக தான் இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். வைரத்தில் சிறப்பு என்ன சொல்லுவாங்கன்னா, 360 டிகிரி அது ரிஃப்ளெக்ட் பண்ணுமா ஆப்ஜெக்ட்ஸு. அது மாதிரி ஒரு தன்மை அதோடைய கட்டிங்னால் வரும். அதுபோல் ஒரு தன்மையை உங்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு காலமாக இது அமைகிறது. அதனால் இது சிறப்பான காலம், வெற்றியை தரக்கூடிய ஒரு காலம். நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபடுகிறீர்கள் அப்படின்றத பொறுத்து உங்களுடைய வெற்றி, உங்களுடைய புகழ் எல்லாம் மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு காலம். ஆனால் சில நேரங்களில் மனசில் ஒரு தைரிய குறைவு ஒன்று வரும். இது பண்ணினா அதை பற்றி தயவு செஞ்சு யோசிக்காதீங்க, தைரியமாக செயல்படுங்க. ஒரு குறைவும் இல்லை, அடித்தா அடித்தது. இப்போது சொல்லுவாங்க, இன்னும் 2 பால் இருக்க, ஒரு 6 அடிச்சா தான் முடியும். என்ன பண்ணுவோம், கம் வாட்மே, எப்படியும் தோற்று போயிடுவோம், இல்லைன்னா 6 அடிச்சா வின்னு. இப்போ என்ன பண்ணுவீங்க, தைரியமாக ஏறி ஒரு அடி அடிப்பான் அந்த பேட்ஸ்மேன். அதுதான் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும். அப்படி இருந்தும்போது தைரியமாக இறங்கி நீங்கள் ஆடும்போது மிகப்பெரிய வெற்றிகளை அடைவதற்கான ஒரு சூழல்னு கூட சொல்ல கேரண்டி இருக்குது உங்களுக்கு. தைரியமாக செயல்பட வேண்டும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும், 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.